ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளி அண்ட் டேஸ்டி மட்டன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். தக்காளி பெருசு 2, சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர்ஸ் இது கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி 2 எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய். மட்டன் நம்ம கம்மியாக தானே எடுக்கிறோம், ஸோ அதனால் குவான்டிட்டி கம்மி. வரமிளகாய் 3. 1/2 கிலோ மட்டனுக்கு ஜேபி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் பேக்கு தாங்க. இப்போ வீட்டு மசாலா இருந்துச்சுன்னா அதுவே ஓகே தான். கறிக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எங்கிட்ட ஸ்டாக் இப்போ முடிஞ்சது, மறுபடியும் ரெடி பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இது வாங்கியிருக்கேன். இதை ஆட் பண்ணுவோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. வரமிளகாய், கருவேப்பிலை, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 20 நம்பர்ஸ் சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிடுவோம். நான் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நான் ரொம்பவும் தண்ணி அரைக்கலை, கொஞ்சம் 1-2 தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கேன். இது நல்லா ப்ரௌனிஷ்டாக வரணும் இந்த இஞ்சி பூண்டு விழுது. ஆனியனில் சிறிதளவு கல் உப்பு ஆட் பண்ணுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம். சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். இந்த உப்பு எல்லாமே இது கூட கலந்து இந்த மாதிரி நல்லா டேஸ்ட் கொடுப்பேன். அதுக்காக நான் வந்துட்டு கல்லுப்பு அதில் ஆட் பண்ணிடுறேன். அளவுகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, மெஷர்மெண்ட் தெரியாது. சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துடணும். கரெக்டாக அந்த பச்சை வாசனை போயிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். செமையாக ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இப்போ இது கூட மட்டனை ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட் வந்துட்டு மட்டன் கூட மிங்கிள் ஆகணும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த எசன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு விட்டுருவோம். இதுக்கப்புறம் தான் மசாலா, தண்ணி எல்லாமே ஆட் பண்ணணும். டைம் இருக்கும், டேஸ்ட் நல்லா வேணும்ல. ஓகே, 10 மினிட்ஸ் முடிஞ்சு எடுத்து பார்த்தா மட்டன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா போட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். ஓகே, மசாலாலாம் நல்லா கலந்துருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதை போட்டு கலக்கி விட்டுலாங்க. இதில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நெய்யிலே ஃப்ரை ஆகணும். நெய்யில் மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன்.
தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சமுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலக்கி விட்டுருவோங்க. கலர் வந்திருக்கு. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுந்த தண்ணி கூட ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் இருக்கும்ல, அதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும், கிரேவி மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 1 டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாங்க. வாவ், ரொம்ப சூப்பராக சிம்பிளி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.